வணக்கம்ங்க. நாங்கள் குரு விஐபி மேட்ரிமோனிலேருந்து பேசிகிட்ருக்கேங்க. நாங்கள் விஐபி மேட்ரிமோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 crores 100 crores 200 crores இந்த மாதிரியான கான்செப்டில் வந்து நிறைய பேர் வந்து ஜாதகங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அனுப்பிச்சுட்ருக்கீங்க. உங்களுடைய அடிப்படை சொத்து வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கான்செப்டோடையே நீங்கள் எடுத்துக்கலாங்க. என் பையனுக்கு படித்த பொண்ணு தான் வேணும், படித்த பசங்க மாப்பிள்ளைங்க தான் வேணும், இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஓகே, ஒரு 400 இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து இவ்வளோ அசட்டோடு இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அவங்க ஒரு கான்செப்ட் வச்சு தான் ஒரு வந்து ஜாதகம் பார்ப்பாங்க, ஒரு வரன் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்குங்க. நம்ம வெப்சைட்லேயே கிட்டத்தட்ட 14,000 ஜாதகங்கள் இருக்குதுங்க. நம்ம குறிப்பாக கொங்கு வேளாளர் சமுதாயத்தை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா இதே நான் பேசிகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. 90 95 94 26 31 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. பண்ணி விட்ட உடனே உங்களுக்கு ஐடி, பாஸ்வேர்ட், லிங்க் எல்லாம் கொடுத்துருவோம். எங்கள் ஆப் லிங்க்கை வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லே டவுன்லோட் பண்ணி எங்களில் நீங்கள் நம்பர் ஒரு மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைக்கிறோங்க. ஸோ வந்து இது ஈஸியான ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கான்செப்டோடையே நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமிங்க. சித்ரா பௌர்ணமினா எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து எந்த காரியமும் தொடருங்க. ஒரு நல்ல நாளில் வந்து ஒரு பௌர்ணமி நாளில் வந்து கண்டிப்பாக ஒளி வந்து வெளிச்சமாக இருக்குங்க. ஸோ உங்கள் வாழ்வில் வந்து ஒளி பிரகாசம் வீசணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணியிருப்பேங்க. நிறைய பேர் எனக்கு 90 கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேரேஜ் ஆகலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பேரண்ட்டு பூரா. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. நாங்களும் மேட்ரிமோனியை பார்த்திங்கன்னா ஒரு சேவையை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கொங்கு வேளாளர் கவுண்டரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலே இருக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களும் பொண்ணு வீட்டை சைடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டை சைடாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஒரு முடிவை எடுத்து ஒரு கான்செப்டோட மேரேஜ் பண்ணணுங்கிற ஐடியாவோட பண்ணுங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, பண்ணதுக்கப்புறம் நிறுத்திடுறாங்க, ஏன்னு தெரில. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா அந்த கான்செப்டோட நமக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சா டக்குன்னு மேரேஜ் முடிக்க பாருங்கள். ஒரு பொண்ணுக்கோட லைஃப், ஒரு மாப்பிள்ளையோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். எந்த மேட்ரிமோனிலே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். 4 ஜாதகம் வந்து உங்கள் ஜாதகம் வந்து ஒரு பக்கம் வெளியில் போனால் தாங்க ஒரு கான்செப்ட் வரும். கண்டிப்பாக இது ஈஸியான ஒன்றா இருக்குங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி.